Welcome to Mr. Nobody's City. And in our movie with Maxine 2024 ஒரு slasher action thriller movie. இந்த படத்தோட ரிவ்யூக்கு பொறுத்தவரை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. That helps me a lot. உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரிவ்யூக்கு பொறுத்தவரை முன்னாடி this video sponsored by Learn New Skill Technologies. இவங்க IT related skills கோர்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாம மெயினா அட்வான்ஸ் ஆர்டர்னு சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றது இல்லாம உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸ் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸின்றவங்க நம்ம ஹீரோயின் வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ் பேர்ல் அப்படின்றத அந்த ரெண்டுத்துல நடித்த அதே கேரக்டர் வந்து இப்போ நிறைய டைம் வந்து பான் இண்டஸ்ட்ரியில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30+ ஆக போகுது ஏஜ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹாலிவுட் பக்கம் வரலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதுக்கான நிறைய வேலைகளை பார்த்து கடைசியாக அதாவது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமில் வந்து கமிட் ஆகுறாங்க. ஓகேங்களா, புரிட்டன் 2ன்னு சொல்ல போகிற ஒரு ஹாரர் ஃபிலிமில் கமிட் ஆகுறாங்க. ஆகும்போது அவங்க கூட இந்த கோஸ்டார்ஸ்லாம் இருப்பாங்க, இந்த பான் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சவங்க. அவங்களாம் வந்து ஹாலிவுட்டில் வந்து ஒரு பார்ட்டி நடக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 தடவை அந்த பார்ட்டிக்கு போகிறத வந்து தவிர்த்துடுறாங்க. ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் 1980s டைமில் வந்து நைட் ஸ்டாக்கர்னு சொல்ல போகிற ஒரு கொலைகாரை வந்து கொன்னுட்டு அவங்க மேலே வந்து சேட்டனோட ஒரு சிம்பிளை வந்து விட்டு போகிற மாதிரி ஒரு கேஸ் அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. அண்ட் இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நடக்குது. 2 கோவர்க்கர்ஸ்க்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் நடக்கும்போது தான் ஹீரோயினுக்கு வந்து புரிய வருது ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாஸ்ட்டையை நினச்சி வந்து அவங்களால வந்து அப்பப்போ வந்து சில வேலைகள் வந்து செய்ய முடியல. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாஸ்ட் வந்து ஞாபகப்படுத்துது. அவங்க வந்து ஃபார்ம் ஹவுஸில் இருந்தது அண்ட் வந்து அந்த பான் வீடியோ எடுக்கும்போது அவங்களோட அந்த கோவர்க்கர்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டாங்களே. ஸோ அந்த விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து மறக்கவே இல்லை. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த புது படத்தோட டேரக்டரும் சொல்லிட்டாங்க, நீ வந்து உன்னோட மனசில் இதெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக தான் நீ இருப்ப, இல்லைன்னா உன்னை வேலை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இவங்க அவங்களோட பாஸ்ட்ல இருந்து அந்த பான் மூவியை வந்து ஒரு போலீஸ் எவிடன்ஸோ அந்த VHS டேப்பில் போட்டு நம்ம ஹீரோயினுக்கு அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ வந்து ஹீரோயினை வந்து கொல்றதுக்கு வந்து ஒருத்தன் வந்து வேலை செஞ்சிட்ருக்கான். அது வந்து நைட் ஸ்டாக்கராகவும் இருக்கலாம், இல்லை ஹீரோயினோட பாஸ்ட்லேருந்து வந்து வேணால் ஒருத்தனும் இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நடக்கிற சமயத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டதுக்கப்புறம் இந்த டிடெக்டிவ்ஸ்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒன்னால தான் வந்து அடுத்த கொலை நடக்காமல் இருக்கிறது தடுக்க முடியும். ஸோ வந்து உனக்கு ஞாபகம் இருக்கிற சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சொல்லுன்ற நேரத்தில் வந்து நம்ம ஹீரோயின் சொல்லாமல் போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த கொலைகாரன் யார் அண்ட் அதுக்கப்புறம் தன்னோட கரியரில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்றது தான் இந்த மேக்ஸின் படத்தோட கதையை. ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளாட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பிளாட் வந்து கடந்த 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் தான், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது. நான் வந்து இந்த படத்துக்கு அப்படி ஒரு ஹைப் இருந்தது. இந்த ட்ரீசர்லாம் பார்த்துட்டு செம்ம ஹைப்பில், 4 டைலர்லாம் பார்த்து செம்ம ஹைப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே 2 படம் பார்த்துருக்கேன். 2 படமே வந்து செம்ம கோரா ஒரு மாதிரி வந்து கொடூரமாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த கொடூரத்தில் ஒரு 5% 10% தான் இந்த படம் நான் சொல்லுவேன். அதை தாண்டி வந்து இந்த ஹாலிவுட்டை வந்து நிறைய காமிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பிளாட்டை வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை மாற்றிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ் இஸ் குட். கிளைமேக்ஸ் வந்து நல்லாவே முடிச்சிருந்தாங்க. ஒரு கரெக்டான ஃபிலிம்னு சொல்லலாம். இல்லை சில பேருக்கு பிலோ ஆவரேஜாக இருக்கும், சில பேருக்கு ஆவரேஜாக இருக்கும். எனக்கு இந்த படம் ஆவரேஜாக கரெக்டாக இந்த மாதிரி தோணுச்சு. அதனால இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா நம்ம மிஸ்டர் நோபடி நிறுவனம் சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.